ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மொறுன்னு முறுக்கு எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் முறுக்கு செய்கிறதுக்காக இட்லி அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் 3 டம்ளர் அளவு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலான புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். நான் ஆனால் இன்றைக்கி இட்லி அரிசியில் தான் செய்ய போகிறேன். 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 3 டைம் இல்லாட்டி 4 டைம் நல்லா அலாசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலாசி எடுத்துகிட்டு வந்த அரிசியில் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்குங்க. நான் வந்து இட்லிக்கு மாவாட்டினேன், அதனால் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறப்போ மாவு நல்லா நைஸாகவும் இருக்கணும், கெட்டியாகவும் அரைச்சிக்கணும், ரொம்ப தனியாக போயிடக்கூடாது. பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் தருதருன்னு இருக்குது. இன்னியும் 5 நிமிஷம் நல்லா அரையட்டும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, மாவு நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், அப்பளையாக இருந்ததை விட இப்போ மாவு நல்லா நைஸாகிருச்சு. இப்போ மாவு ஆட்டி எடுத்துட்டோம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ஓரமாக வச்சிடலாம். நம்ம அரிசி அளந்தோம் பார்த்திங்களா, அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நம்ம சட்னிக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்திங்களா, அந்த கல்லை 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு இதையை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதிகமாக எடுத்துட வேண்டாம், மாவு ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இதை நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவேன் பார்த்திங்களா, ஆப்ப சோடா, அது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை ஒரு டைம் நல்லா கையால் நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க. நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவு வெண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் கிராம் கணக்கில் போடுறதுன்னா 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு, வெண்ணெய், நம்ம போட்ட எள்ளு எல்லாமே கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெண்ணெய் நம்ம மாவு பிசைஞ்சிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. வெண்ணெய் மறுபடியும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெண்ணெய் போடுறதுனால பார்த்திங்கன்னா முறுக்கு நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக வேண்டிதான். மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க, முறுக்கு நம்மளுக்கு புளியருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் முறுக்கு புளியருக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு புளியறதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இதுலேயும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு கரண்டி எடுத்துக்கலாம், கண்ணு கரண்டி எடுத்திருக்கேன், அதுலேயும் எண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்குது. கொதிக்கிற எண்ணெயை ஒரு கரண்டி அளவு எடுத்து நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு அச்சில் மாவை போட்டு முறுக்கு புழிஞ்சு எடுத்துடலாம். மாவு கெட்டியாகாமல் பார்த்துக்குங்க, ரொம்ப கெட்டியானால் நம்மளால் முறுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெயை காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. முறுக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு எடுக்கணும், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா கொஞ்சம் சவக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஃபுல்லாக இந்த பபிள்ஸ் அடங்கட்டும், அதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா முறுக்கு கரிஞ்சிரும், டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பப்பிள்ஸ் அடங்கிருச்சு. இந்தளவுக்கு பப்பிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம முறுக்கு ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 3 டம்ளர் அரிசிக்கு 25 முறுக்குக்கு மேலே வந்தது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.